என் இருதயம் திகைத்தது. ஆகையால் என் இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது. பிள்ளை பெறுகிறவளின் வேதனைகளுக்கு ஒத்த வேதனைகள் என்னை பிடித்தது. கேட்டதினால் உழைவு கொண்டு கண்டதினால் கலங்கினேன். என் இருதயம் திகைத்தது. திகில் என்னை திடுக்கிட பண்ணிற்று. எனக்கு இன்பம் தந்த இரவு பயங்கரமாயிற்று. பாபிலோனுக்கு விரோதமாய் பெர்சியர்கள் எழும்பியிருக்கிறார்கள். பாபிலோனின் பட்டணங்களை மேதியர்கள் முற்றுகை போட்டிருக்கிறார்கள். மேதியரும் பெர்சியரும் கூட்டாகச் சேர்ந்து பாபிலோன் தேசத்தின் மேல் யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து பாபிலோன் தேசத்தில் கலக்கமும் அதிர்ச்சியும் உண்டாயிற்று. பாபிலோன் தேசத்தில் அந்நிய ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். பாபிலோன் தேசத்தின் மீது மேதியரும் பெர்சியரும் யுத்தம் பண்ண வருவது சிறையிருப்பில் இருக்கிறவர்களுக்கு நற்செய்தியாக இருக்கிறது. கர்த்தருடைய ஜனத்தார் பாபிலோன் தேசத்தில் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். பாபிலோனை அழிக்கிறவர் சீக்கிரத்தில் வருவார் என்றும் அவரே கர்த்தருடைய ஜனங்களை மீட்பார் என்றும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏலாமியரும் மேதியரும் பாபிலோன் தேசத்தின் மேல் யுத்தம் பண்ண வருவதை அங்கு சிறையிருப்பில் இருக்கிற யூதர்கள் கேள்விப்படுகிறார்கள். அவர்கள் சிறையிருப்பில் தவிப்போடு இருக்கிறார்கள். கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கிற தவிப்பை எல்லாம் ஒழிய பண்ணுகிறார். ஏலாமியரும் மேதியரும் பாபிலோனை முற்றுகை இடுவதனால் பாபிலோன் தேசத்திலே சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களுடைய தவிப்பு ஒளிந்து போகிறது. பாபிலோனின் ராஜாவும் அவருடைய சேனையும் கர்த்தருடைய ஜனங்களை ஒடுக்குகிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள், சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள். மேதியரும் பெர்சியரும் தங்கள் தேசத்திற்கு விரோதமாய் வருகிறார்கள் என்னும் செய்தி பாபிலோனின் ராஜாவுக்கு வேதனையாய் இருக்கிறது. ஏலாமியரும் மேதியரும் தங்கள் தேசத்திற்கு விரோதமாய் முற்றுகை போட்டிருப்பதை கேள்விப்பட்டு பாபிலோனின் ராஜா கலங்குகிறான். அவனுடைய இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது. அவன் தன்னுடைய வேதனையை பற்றி இவ்வாறு சொல்லுகிறான்: என் இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது. பிள்ளை பெறுகிறவர்களின் வேதனைகளுக்கு ஒத்த வேதனைகள் என்னை பிடித்தது. கேட்டதினால் உழைவு கொண்டு கண்டதினால் கலங்கினேன். என் இருதயம் திகைத்தது. திகில் என்னை திடுக்கிட பண்ணிற்று. எனக்கு இன்பம் தந்த இரவு பயங்கரமாயிற்று. சம்பவம் பெல்சாத்சாரின் காலத்தில் நிறைவேறிற்று. மேதியரும் பெர்சியரும் பாபிலோன் தேசத்தை முற்றுகையிட்டு அதை கைப்பற்றினார்கள். பாபிலோன் பட்டணம் பிடிபட்டது. அந்த இரவிலேயே மேதியர்களும் பெர்சியர்களும் பெல்சாத்சாரை கொண்டு போட்டார்கள். அந்நேரத்தில் மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரமனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. தானியேல் 5:5-6. சுவற்றில் எழுதப்பட்ட எழுத்தின் பிரகாரமாகவே ராஜா அழிந்து போனான். அவன் திராட்சரசம் குடித்து மகிழ்ந்திருந்த நாளிலேயே அவனுக்கு மரணமும் உண்டாயிற்று. ராஜா 1000 பேருக்கு விருந்து செய்தான். ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் எருசலேம் தேவாலயத்தில் இருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் திராட்சரசத்தை குடித்தார்கள். அன்று ராத்திரியிலேயே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். தீர்க்கதரிசியின் வேதனை. பாபிலோன் மீது வரும் நியாய தீர்ப்பை ஏசாயா தரிசனமாக கண்டார். இதனால் அவருடைய உள்ளம் கலங்கிற்று. ஏசாயா மிகவும் வேதனை அடைந்தார். ஏசாயா தன்னுடைய வேதனையை பற்றி இவ்வாறு விவரித்து கூறுகிறார்: என் இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது. பிள்ளை பெறுகிறவளின் வேதனைகளுக்கு ஒத்த வேதனைகள் என்னை பிடித்தது. கேட்டதினால் உழைவு கொண்டேன், கண்டதினால் கலங்கினேன். என் இருதயம் திகைத்தது. திகில் என்னை திடுக்கிட பண்ணிற்று. எனக்கு இன்பம் தந்த இரவு பயங்கரமாயிற்று. பாபிலோனின் அழிவை ஏசாயா தீர்க்க தரிசனமாக காண்கிறார். ஏசாயாவிற்கு இரக்க குணம் அதிகம். பாபிலோனின் பாடுகளினால் ஏசாயாவின் உள்ளம் கலங்குகிறது. பாபிலோனின் அழிவை ஏசாயா தீர்க்க தரிசனமாக காண்கிறார். பாபிலோனின் ஜனங்கள் மிகுந்த துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். அவர்களோடு தானும் துன்பத்தை அனுபவித்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட அனுபவம் ஏசாயாவிற்கு உண்டாயிற்று. பெல்ஷாத்சார் இரவு வேளையில் மதுபான விருந்து கொடுக்கிறான். ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய சந்தோஷம் பயங்கரமாகவும் துக்கமாகவும் மாறிற்று.
ஜாமக்காரர்கள் ஜாமம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், குடித்து புசிக்கிறார்கள். அப்போது மேதிய பெர்சிய தேசத்தார் பாபிலோன் மீது திடீரென்று படையெடுத்து வந்து விடுகிறார்கள். பாபிலோன் பட்டணத்திற்குள் நுழைந்து விடுகிறார்கள். சந்தோஷமாக இருந்த பெல்ஷாத்சாரும் அவனுடைய சேனைகளும் மேதிய பெர்சியரோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். யுத்தத்தில் பாபிலோனுக்கு பேரழிவு உண்டாயிற்று.